Welcome back to my channel. Today topic is injured. இன்ஜூர்டுனா என்ன அப்படின்னா காயம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம், அடிபட்டாலும் சரி தீக்காயம் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஜூர்டுன்னு சொல்லி முடிச்சிருவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது, ஒவ்வொரு காயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon. Then he will be notified upcoming videos. Okay? இன்னைக்கு நம்ம என்னது இன்ஜூர்டை பத்தி பார்க்க போறோம். சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவுமே ரிடில் கேட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு டங் ட்விஸ்டர். ஓகே, டங் ட்விஸ்டர்னா என்ன அப்படின்னா நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. டங் ட்விஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. இது தமிழ்ல உள்ள டங் ட்விஸ்டர். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she sells on the seesaw. She sells on the seesaw. அந்த பொண்ணு வித்துட்டு இருந்தா கடற்பாசிய, சரி அதனால கடற் சிப்பிய எங்க கடற்கரைக்கு மேல. ஓகே, இதுதான் இந்த டங் ட்விஸ்டர் வந்து நான் இந்த வீடியோ எண்டிங்ல சொல்றேன். அதே மாதிரி ஒரு டங் ட்விஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம இன்ஜூர்டை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ இன்ஜூர்டு. இன்ஜூர்டுனா காயம். இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேஷஸ். ரேஷஸ்னா தெரியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த பூச்சி ஏதாவது நைட் டைம் ஏதாவது கடிச்சது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், அங்கங்க என்னது ஒரு தடிப்பா ஒரு மாதிரி இது வரும் இல்லையா, ரேஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேஷஸ். ரேஷஸ்னா தடிப்பு. ஓகேவா? ஏதாவது கடிச்சு நம்மளுக்கே தெரியாது. சரியா? அந்த பூச்சி கடிச்சது நம்மளுக்கு தெரியாது. திரும்ப நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்ம கையில ஏதாவது என்னது அங்கங்க தடிப்பாக்கும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா தெரியல, ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ரேஷஸ்னா என்னன்னா தடிப்பு. அடுத்தது கட். கட்டுனா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. என்னது, ஏதாவது நீங்க ஆப்பிள் ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய கையில வந்து கட் ஆயிருது இல்லையா, நைஃப் வச்சு கட் பண்றதுதான் என்னது கட். ஓகேங்களா? அப்ப கட்டுனா வெட்டு, வெட்டுப்படுறது. அடுத்ததை பாக்குறது ப்ரூஸ். ஓகேவா? ப்ரூஸ்னா என்ன அப்படின்னா காயங்கள். இது எதிர்பாராம நடக்கும். இப்ப ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா அந்த சைம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓடி வந்து அம்மா என்ன தள்ளி விட்டா எனக்கு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி காயம் தான். சரியா? இது வந்து சின்ன காயம். ஓகே, விளையாடும் போது இல்ல மேல இருந்து கொஞ்சம் லைட்டா சின்ன ஒரு ஹைட்ல இருந்து கீழே விழுகிறது, இந்த மாதிரி விழுகும் போது ஏற்படுற காயங்கள் நார்மல் காயம். இது பேரு ப்ரூசஸ். அடுத்ததா ஸ்பிளண்டர். ஸ்பிளண்டர்னா என்னன்னா பிளவு. பிளவு இது நீங்க வந்து கீழே விழுந்து படுற காயம். நம்ம அதுக்கடுத்து கட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, வெட்டு, அதே மாதிரிதான் இது. ஆனா அது வந்து நம்மளே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தெரியாம கட் பண்ணிக்கிறது. நம்மளே நம்மன்னு கிடையாது, யாருனாலும் சரி ஒரு சின்ன கட்டு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. ஸ்பிளண்டர்னும் போது பிளவு, அதாவது பெரிய கூர்மையான ஒரு மரக்கட்டை இல்ல கூர்மையான ஒரு ஆயுதம், அது வந்து நம்மளை வெட்டும் போது அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்பிளண்டர், பிளவு. ஓகே, வெட்டுக்கும் பிளவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? வெட்டு வந்து சின்னதா இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் காலி சரியாயிடும். ஆனா பிளவுங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்ததா பார்க்கறது ஸ்பைரல். ஸ்பைரல்னா என்னன்னா சுளுக்கு. இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். நைட்டு நம்ம தூங்கும் போது எந்த பொசிஷன்ல தூங்குவோம்னே தெரியாது. காலையில எழுச்சி பார்த்தோம்னா என்ன ஆயிடும், கழுத்து திருப்பவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பெயினா இருக்கு, கழுத்து திருப்பவே முடியல, நீ எப்படி தூங்குனே தெரியல, தலையை எப்படியா திருப்பி வச்சு தூங்கிருப்ப, கழுத்துல சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுதான். சரியா? ஸ்பைரல்னா என்னது, சுளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பேர்ன். பேர்ன்னா என்ன? பேர்ன்ங்கிறது வந்து தீக்காயம். ஓகே, ஃபயர் மார்க் சொல்லுவாங்களே. நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு உங்களுடைய ஏதாவது ஃபார்ம் நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னது ஏதாவது உங்களுடைய மூல், அதாவது உங்களுடைய மச்சம் இல்லாட்டி ஃபயர் மார்க் ஏதாவது இருந்தா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபயர் மார்க் தீக்காயங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேர்ன் சொல்லுவோம். தீக்காயம். அடுத்ததா ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ்னா என்ன, பிடிப்பு, பிடிச்சுக்கிறது. என்ன செய்வோம், நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு எந்திக்கும் போது என்ன ஆயிடும், கால் பிடிச்சுக்கும். சரியா? கால் பிடிச்சுக்கும், நம்ம அப்படியே என்னது ஒரு ஸ்டாச்சு பொசிஷன்ல இருப்போம், நம்மளால நகர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது.
ஓகே, என்னது அதுக்கு பேர் தான் என்னது அது. இது வந்து சுளுக்கு கிடையாது, பிடிப்பு. சுளுக்குனா வேற, பிடிப்புனா வேற. சரிங்களா? சுளுக்குங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து நம்ம ஏதாவது இது பண்ணா மட்டும்தான் அது சரியாகும். ஆனா பிடிப்பு வந்து அப்படி கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி அந்த பொசிஷன்ல இருந்தோம்னாலே என்ன ஆயிடும், அப்படி கொஞ்சம் சரியாயிடும். அது கொஞ்சம் ஹெவியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் பிடிப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இப்ப டக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு இல்லாட்டி நம்ம ஏதாவது உட்காந்துட்டு இருக்கோம், டக்குன்னு வயிறு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கிறது பிடிப்புன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த நம்ம உடம்புல உள்ள உறுப்பு வந்து ஒன்னோட ஒன்னா ஸ்டக் ஆகி பிடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிப்பு. நெக்ஸ்ட் ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங்னா என்ன? ஸ்வெல்லிங்னா வீக்கம். பம்ப்னாலும் வீக்கம். அது எப்படி ஸ்வெல்லிங்னாலும் வீக்கம் சொல்றீங்க, பம்ப்னாலும் வீக்கம் சொல்றீங்க? அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும்? இதுவும் வீக்கம் தான், இதுவும் வீக்கம் தான், ரெண்டுமே வீக்கம் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்வெல்லிங்னாலும் வீக்கம், பம்ப்னாலும் வீக்கம். இதை நம்ம வீக்கத்தை வந்து எப்படி இது பண்றது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்பெல்லிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த வீக்கம் வந்து கட்டியினால வருது. அதாவது ஹீட், உடம்புல ஏதாவது ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கங்க கட்டி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் என்னது இந்த வீக்கம் சொல்லுவாங்க. அதாவது இந்த வீக்கத்தை வந்து கட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உடம்புல அங்கங்க கட்டி வரும் இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கட்டி மாதிரி வந்துடும். சரியா? அதான் இந்த ஸ்வெல்லிங்னா என்னது கட்டி. ஓகே, ஆனா பம்ப்னா என்னன்னா வீக்கம். வீக்கம்னா என்னது, யாராவது என்னது முட்டிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வோம், வீக்கம் வந்துடும். அதான் சொல்லுவாங்களா, என்ன ஒரு டைம் முட்டுனா கொம்பு முளைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். எப்பவுமே இப்போ நம்ம டக்குன்னு ஒரு சுவர்லயே டக்குன்னு போய் முட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அங்க டக்குன்னு ஒரு பெருசா கட்டி மாதிரி வீங்கிடும். சரியா? அதுதான் வீக்கம். இப்ப பைட்னா தெரியும், கடிக்கிறது. கடிச்சா கூட என்ன ஆகும், காயம் ஏற்படும். சரியா? அப்படியே என்ன பைட்னா கடிக்கிறது, கடிக்கிறதுலயும் காயம் இன்ஜூர்ட் ஆகும். கடித்தல். அடுத்து ஃபங்கல்ஸ். ஃபங்கல்ஸ் வந்து தெரியும், நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ 10 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த ஃபங்கல்ஸ் வரும். எப்படி அப்படின்னா ஸ்கின் வந்து ஒரே மாதிரி, அதாவது இப்போ முகத்திலேயே பாருங்க ஒரு ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து என்னது அந்த கலர் வந்து அதிகமா இருக்கும், ஒரு சில இடத்துல கலர் கம்மியா இருக்கும். ஃபேஸ் எல்லாமே ஒரே கலர்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அங்கங்க என்னது ஃபங்கல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். சரியா? கலர் வந்து சேஞ்சிங்கா இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. வளர வளர அவங்களுடைய ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி அடையும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இது நிறைய குழந்தைங்கள்ட்ட இருக்கும், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஃபங்கஸ் தழும்பு மாதிரி இருக்கும். அது தழும்புன்னு கூட சொல்ல முடியாது, அது கொஞ்சம் கலர் சேஞ்சிங்கா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி இன்ஜூர்டுல எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஜூர்டை பத்தி. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன டங் ட்விஸ்டர். ஓகேவா? அதை இப்போ நம்ம சொல்லலாம். என்ன சொன்னோம், தமிழ் நம்ம சொல்லியாச்சு. இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம் அப்படின்னா சி செல்ஸ் ஆன் த சீசோர். இதை நம்ம சொல்லலாம். நான் இப்போ 5 டைம்ஸ் சொல்றேன். She sells on the seashore. 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 இதை வந்து நான் 5 டைம்ஸ் இல்லை, நான் 100 டைம்ஸ் சொல்ல சொன்னா கூட என்னால சொல்ல முடியும். சரியா? இது வந்து எதுக்காக இந்த டங் ட்விஸ்டர் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்போக்கனுக்கு டங் ட்விஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்காக ரெடி கூட பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க அங்க போய் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டங் வந்து ட்விஸ்ட் ஆயிடும். சரியா? நீங்க என்ன சொல்ல வந்தீங்கிறத நடுவுல ட்விஸ்ட் பண்ணிடும். அதாவது நம்மளுடைய டங்கு கரெக்டா இதாகாம டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன சொல்ல வரோங்கிறது நம்மளே மறந்து போயிடுவோம். சரியா? அதனால டங் ட்விஸ்டர் வந்து இந்த லாங்குவேஜும் கிடையாது, தமிழ்லயுமே நம்ம டங் ட்விஸ்டர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சொல்ல வந்த விஷயத்த எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா சொல்றதுக்கு இந்த டங் ட்விஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த டங் ட்விஸ்டர் சொல்லியிருக்கேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நிறைய டங் ட்விஸ்டர் இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா ஒரு டங் ட்விஸ்டர் சொல்றேன். ரெட் லாரி எல்லோ லாரி. என்னால் பெரிய வேர்ட்ஸ் கூட சொல்லிட முடியும். இந்த ரெட் லாரி எல்லோ லாரி சொல்லும்போது என்னுடைய தங்கை ரொம்ப டைம்ஸ் எனது ட்விஸ்ட் ஆயிருக்கு. சரியா? ரெட் லாரி எல்லோ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் யாரும் இல்லாத போது நீங்க இந்த மாதிரி டங் ட்விஸ்ட் எல்லாம் அடிக்கடி சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது நீங்க இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.